வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு வந்திருக்கிற டூட் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க. தமிழ் சினிமால இந்த லவ் ஸ்டோரிஸுங்கிறது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியே அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுல இந்த லவ்ங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அந்த லவ்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி. சப்போஸ் இந்த லவ் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அந்த லவ் நினைச்சுக்கிட்டே மொத்த வாழ்க்கையும் கடந்து போனோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தான் படங்களா வந்திருக்கு. இதை பார்த்துட்டு சில பேர் தப்பா இன்ஃபுளுன்ஸ் ஆகி என்ன ஆச்சு அப்படின்னா தன்னை வருத்திக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்களை வருத்திக்கிட்டு இந்த கையை வெட்டிக்கிறது, நாக்கை வெட்டிக்கிறது, உயிரை விட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமேலு லவ் ஸ்டோரி எப்படி மாறுச்சு அப்படின்னா இல்ல லவ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. லவ்வை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு. லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அந்த லைஃப்ல மேபி திருப்பியும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிறதுமே நல்ல ஒரு லவ் தான். அதுவும் ஒரு கண்ணியமான ஒரு லவ் தான் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான படங்களும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப இருக்கிற சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போறதே இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் வருது. அதனாலேயே இந்த கமிட்மெண்ட்டே இல்லாத இந்த லவ், அதாவது லிவிங் டுகெதர், இல்லைனா பிரேக்கப், பேட்சப், இல்ல அது என்னோட எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறது ரொம்ப கெத்தா ஃபீல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வரதுனால அந்த லவ் ஸ்டோரி நம்மளுக்கு பாக்குறப்போ அது பெருசா கனெக்டாகவும் ரிலேட்டிவும் ஆக மாட்டேங்குது. அதாவது எந்த விஷயத்த இவங்க ப்ராக்ரெசிவா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த ப்ராக்ரெசிவான விஷயத்த இங்க ஆப்ஷனா மாத்திட்டாங்க. அதனால அது பெருசா ரிலேட் ஆகல, கனெக்ட் ஆகல. இப்போ நான் சொல்ற இந்த விஷயம் எல்லாமே எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மனநிலை தான் எனக்கு டூடோட படத்தோட ட்ரெய்லர் பாக்குறப்பையும் இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா இது ஏதோ ஒரு புள்ளிங்கோ டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி போல இருக்கு, அதனால பெருசாலாம் எமோஷனலாலாம் இருக்காது, கனெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இந்த படத்தை போய் பார்த்தேன். ஆனா இந்த படம் என்ன பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. எப்படி அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன இந்த கன்வென்ஷனல் லவ் இருக்குல்ல, அதாவது காதலுக்காக என்ன வேணா பண்றது, இல்ல காதலிக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போறது அப்படிங்கிற அந்த கன்வென்ஷனலான விஷயமும் இந்த படத்துல இருக்கு. அதே நேரத்துல ஒரு காதல்னு வந்துட்டா இந்த சொசைட்டில என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைய உடைக்கிறதுன்னு இருக்குல்ல, இந்த டேப்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்த உடைக்கிற மாதிரியான ஒரு நியூ ஏஜ் மூவி மேக்கிங்கும் இந்த படத்துல இருக்கு. நான் எந்த 2 விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறது படம் பாக்குறவங்களுக்கு புரியும், சொன்னா அது ஸ்பாய்லர் ஆயிரும். இந்த யூனிக்கான 2 விஷயங்கள், இந்த பழைய கன்வென்ஷனலான லவ்வும் இந்த புது நியூ ஏஜ் அப்ரோச்சும் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே தான் இந்த படத்துக்கான ஒரு யூஎஸ்பின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரன், அவருக்கு இது முதல் படம். அவர் இதுக்கு முன்னாடி சுதா கொங்காரா டைரக்டர் அவங்களோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து வர அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படம் எடுத்தாங்கன்னா அந்த பெரிய டேரக்டர் எடுத்த மாதிரியே ஒரு படமா தான் இவங்களும் எடுப்பாங்க. எப்போ அந்த பெரிய டேரக்டரோட சாயல் கொஞ்சம் கூட வராத மாதிரி இவங்க வேற ஒரு சப்ஜெக்ட்ல படம் எடுக்கிறாங்களோ அப்பவே இவங்க கிட்ட யூனிக்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சுதா கொங்காரோட படம் பயங்கர இன்டென்ஸா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட இருந்து வந்திருக்க கீர்த்தீஸ்வரன் இந்த படத்தை ஒரு பயங்கர ஹிலாரியஸா, காமிக்கலா, அதே நேரத்துல சொசைட்டிக்கு ஒரு மெசேஜோடவும் கொடுத்திருக்காரு. இந்த படம் பாக்குறதுங்கிறது ஆடியன்ஸுக்கு கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுக்கே டக்குன்னு என்னடா இந்த மாதிரிலாமா நடக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஆனா கொஞ்சம் டீப்பா யோசிச்சு எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சோன்னா கரெக்ட், வேற வழி கிடையாது, இதுதான் ஒரே ஆப்ஷன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ஜஸ்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். ஸோ படம் பாக்குறவங்க சில பேருக்கு இந்த கேள்வி வரலாம், இதெல்லாம் அநியாயம் இல்லையா, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு. ஆனா அதோட புரிதல் என்ன, அது எதுக்காக நடக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டே படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவர்ஷன், ப்ராபப்ளி அந்த வெறுப்பு வராம போகும். பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தோட ஹீரோ. நான் என்ன நினைச்சேன்னா மேபி ஒரு படம் 2 படம் நடிச்சுட்டு சென்சேஷனா இருந்துட்டு திருப்பி டைரக்ஷன் பக்கம் போயிடுவார் போல இருக்குங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பயங்கர எக்ஸ்பிரசிவா இருக்கு. அதாவது அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தன் கண்ட்ரோல்ல இல்ல, அது வெளியிலயும் சொல்ல முடியாம அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோலும் பண்ண முடியாம ஒரு பிஹேவியர் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு குவார்க்கியான ஒரு பிஹேவியரை அவர் ரொம்ப எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் காமிக்கலா அந்த ஸ்கிரீன் பிளேயோட மூவ் ஆகிறப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை அப்படியே தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அமிதா பைஜு, அவங்க இதுக்கு முன்னாடி வந்த அந்த மலையாள படம் பிரேமலு, அதை பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே பெருசா எதுவும் அப்பீல் ஆகல. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமேலே எனக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எக்கச்சக்க எமோஷன்ஸ், எக்கச்சக்கமான ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு இந்த படத்துல. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு அவங்களோட இந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 பேருமே பயங்கர எக்ஸ்பிரசிவா இருக்காங்க. அவங்க பண்ற சின்ன சின்ன அந்த ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ்லாம் அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து ஸ்பெஷல் மென்ஷன் சரத்குமார் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் என்னன்னா சொன்னா ஸ்பாயிலர் ஆடும். பட் பயங்கர ஃபன்னியான ஒரு கேரக்டர், அதே நேரத்துல ஒரு சீரியஸான ஒரு கேரக்டரும் கூட.
நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நம்ம பரிதாபங்கள் டிராவிட், அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டு கேரக்டரா வராரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து ஒரு ப்ராமினென்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா அவர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்காரு. ஸ்க்ரீன்ல பார்க்கவும் சூப்பரா இருக்காரு அவரு. அடுத்தது மியூசிக். சாய் அபியங்கரோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இதுதான். இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பம்ஸ்லாம் வந்திருக்கு, பட் அஃபிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இதுதான். பாட்டெல்லாம் ஹிட், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஊரும் பிளட் பாட்டெல்லாம் பயங்கர ஹிட். பட் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இந்த பாட்டு ஹிட் எல்லாம் ஃபைன், ஒரு பாட்டு 2 பாட்டெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. பட் பிஜிஎம்க்குன்னு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு சேட் பிஜிஎம்மா இருந்ததுன்னா அந்த ஊரும் பிளட் பாட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வயலின்ல கொடுத்து உடனே அது ஒரு சேட் டியூனா கொண்டு வந்துடுறாங்க. இல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சினாரியோ அப்படின்னா உடனே அந்த ஊரும் பிளட் பாட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்டா பிளே பண்ணி ஒரு ஹாப்பி சினாரியோ. ஸோ அந்த சாங்கை வச்சே முக்காவாசி பிளேஸை வந்து அவர் ஃபில் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேலு சில படங்கள்ல டைம் இல்லைன்னா நிறைய படங்கள் ஒர்க் பண்றப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் எல்லா இடத்துலயும் பண்ண மாட்டாங்க, அங்கங்க பண்ணுவாங்க. பட் இனிஷியலா வர ஸ்டேஜ்ல பிஜிஎம்க்குன்னு தனியா அவர் கம்போஸ் பண்ணணும். அதுதான் அவருக்கு வந்து நல்லா இருக்கும் ஆஸ் அ கரியர். ஜென்ரலா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. அந்த பாட்டோட டியூன் வந்து அடிக்கடி வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிடுவாங்க. பட் ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா அவர் இன்னும் லாங் வே டு கோ. அதனால கொஞ்சம் நிறைய அவர் எவால்வ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு நல்ல பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். படம் ஃபுல்லா காமெடியா, அங்கங்க ரொம்ப ஹிலாரியஸான மொமெண்டா இருக்கும். ஆனா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடவே பார்க்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கே திடீர்னு என்ன இப்ப இல்லாம நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். அது ஏன் நடக்குது அப்படிங்கறத பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சுக்கிட்டே படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு நல்ல படமா இருக்கும். கூடவே ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு டியூட தியேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் நான் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.